ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். சரிங்களா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. பாருங்கள், காலையில் குளிச்சுட்டு மங்களகரமாக வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிலிண்ட்ரு தட்டுப்பாடுன்னு நிறையா சொல்கிறாங்க. அது என்ன எந்த அளவுக்குன்னு இங்கே எனக்கு தெரியல மக்களே. நேற்றுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். தெரில, இருந்தாலும் நான் ஒரு சிலிண்ட்ரு தான் வச்சுருக்கேன். அதை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லைங்களா. பால் மட்டும் அதில் காய்ச்சிக்கும். இங்கே ஏகப்பட்ட விறகு கிடக்கு, நம்மளை சுற்றி விறகு. சரிங்களா, நம்மளை சுற்றி விறகு கிடக்கு. அதனால் ஒரு தென்னை மட்டையை எடுத்து போட்டால் கூட குயிக்காக சமையல் ஆகிடும். சரிங்களா, இன்றைக்கி காலையிலே கடையில் கூழ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு சமையல் வேலையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் மக்களே, அடுப்பில் அரிசி வச்சுருக்கேன்னா, அரிசி கொஞ்சம் நேரம் ஊறினா தான் சாதம் உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக வத்திப்டி இல்லை, தம்பி போய் கடையில் வாங்கிட்டு வர சொன்னால் வத்திப்டி கற்பூரம். நான் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றிலாம் அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன் மக்களே சொல்கிறேன். கற்பூரம் வச்சு தான் அடுப்பு பற்ற வைப்பேன். ஒரு தென்னை ஓலையை வச்சு கற்பூரம் வச்சோம்னா பிடிச்சிக்கும் அடுப்பு. சரிங்களா, அடுப்புங்கிறது லக்ஷ்மி, அதனால் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் பற்ற வைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியல. முருங்கைக்கீரை பறிக்கலாம். எனக்கு பின்னாடி நிறைய இன்றைக்கி காய்கறி ஐட்டம் இருக்குது பாருங்கள். கீரை, இன்றைக்கி நிறைய கீரை வகை தாங்க சமைக்க போகிறோம். வெந்தயக்கீரை வாங்கியிருக்கோம் பாருங்கள், ஒரு கத்தை 40 ரூபாயாங்க வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையும் முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ண போகிறோம் மக்களே. சரிங்களா, முருங்கைக்கீரை 2 கொத்து பறிக்கலான்ட்டு போனேன். அங்கே பாருங்கள், எனக்கு கிஃப்டாக கிடச்சிது இந்த சுண்டைக்காய். பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குங்களா, கலர்ஃபுல்லாக பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். இந்த சுண்டைக்காயை வச்சு காரக்குழம்பு வைக்க போகிறேங்க. என்னையை விட மறுநாள் தாங்க அந்த காரக்குழம்பு அப்படி இருக்கும் மக்களே. சரிங்களா, சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். வெந்தயக்கீரையும் முருங்கைக்கீரையும் பொரியல் பண்ண போகிறேன். பாருங்கள், எனக்கு பின்னாடி காய்கறிலாம் இருக்குதுங்களா, பையில் தெரியுதா, கவரில் பாருங்கள். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வந்ததுன்னு வாங்கினேன் மக்களே. ஸ்வீட் கார்ன் வந்துச்சு, 3 கருது வாங்கினேன். 3,50 ரூபா சொல்கிறாங்க. பாப்பா சுட்டு கொடுத்தா நான் நல்லா சாப்பிடுவாங்க. இது எந்த அளவுக்கு கருது தரமாக இருக்கான்னு பார்த்துருமா. சூப்பராக தான் இருக்குது. பாப்பாவுக்கு சுட்டு கொடுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கா. அடுப்பில் சுட்டு உப்பு தடவி லைட்டாக பெப்பர் பொடி தடவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மக்களே. நீ வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னென்னலாம் சமைச்சங்கிறத தனியாக ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். பாய் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.